இதுவரைக்கும் நடத்தி வந்தார், இனிமேல் நடத்துவார். அதற்கான ஒரு பேர் தான் எபினேசர். இது எல்லாருக்குமே தெரியும். அந்த எபினேசரே நீங்க தான் ஐயான்னு சொல்லுவோமா? வேற யாரும் இல்லையா எங்களுக்கு? எங்க சமீபத்துல வந்து எங்களை பலப்படுத்த ஸ்திரப்படுத்த யாரும் இல்லை. பாருங்க, வேதாகமத்துல 38 ஆண்டுகளாக ஒருவன் தனியாக விடப்பட்டிருக்கிறான் வியாதியில. அவனை தொடுவதற்கோ அவன்கிட்ட வந்து ஆறுதலா பேசுவதற்கு கூட யாரும் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அவன்கிட்ட போய் சுகம் அடைய விரும்புகிறாயான்னு கேட்டு அவன் சொன்னா, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னா. பல நேரத்துல அப்படிதான் இந்த எபினேசர் நம்ம பக்கத்துல இருக்கிறான்றதை நம்ம மறந்துடுறோம். எனக்கு யாருமே இல்லையே நம்ம நினைக்கிறோம். இந்த எபினேசர் தான் நமக்கு போதுமானவரிலும் அதிகமானவர். ஆமே. சோ அவர் வந்தார்னா போதும், உங்க படுக்கை எடுத்துக்கொண்டு உங்களை நடக்க வச்சிருவார். இத்தனை ஆண்டுகள் உங்க வாழ்க்கையில பலவீனத்தினால சுகவீனத்தினால நீங்க வெளியே போக முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்களா? பல பேருடைய வாழ்க்கை வெறும் ஜன்னல் வாழ்க்கை தான், வெறும் லைஃப் ஆஃப் விண்டோ. அந்த விண்டோல இருந்தே பார்த்து தான் அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக தடைகளை உடைத்து முன்பதாக செல்ல போகிறார், வாசல்களை திறக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த தடைகளை உடைத்து முன்னே போகிறவருக்கு பின்னாடி நீங்க எது சொல்லுங்க? எபினேசர், எபினேசர் நீர்தானையான்னு சொல்றீங்களா? பாப்போம். எபினேசர் நீர்தானையா,